ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மாற்றம் ஒன்றே மாறாதது அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பூமியில் மாற்றம் மட்டும்தான் மாறாதது. அப்படி மாறாமலே ஏதாவது இருக்குது அப்படின்னா அது காலப்போக்கில் அழியக்கூடியதாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு விதி உண்டு. அது என்னென்னா, மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். இரவுக்கு பின்னாடி வர பகல் ஒரு மாற்றம். உதிர்ந்த இலைகளுக்கு பின்னாடி துளிர்க்கிற இலைகள் அது ஒரு மாற்றம். ஒரு மொட்டு ஒரு அழகிய மலராக மலர்வது ஒரு மாற்றம். இப்படி எல்லாமே மாற்றம் என்கிற விதிகளுக்கு உட்பட்டது தான். இப்படி இயற்கையே மாற்றத்தை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம மாற்றத்தை எதிர்கொள்ள ரொம்ப பயப்படுறோம். எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உடச்சிட்டு வெளியே வந்தால் தான், அந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டு. மாற்றம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதை நம்ம எதிர்க்கக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள நம்ம கற்றுக்கணும். பழைய இலைகளை உதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மரம் சொல்லிச்சுன்னா அது எப்படி வளர்றது, எப்படி புது இலைகள் வர்றது? அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம அடம் பிடிச்சோன்னா நம்மளோட வாழ்க்கையில் வளர்ச்சி ரொம்ப தூரத்துக்கு போயிடும். நமது வாழ்க்கையிலும் நம்மளோட தோல்விகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பழைய சிந்தனைகள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு வெற்றிகரமான அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம கொண்டு போக முடியும். அப்போ தான் புதிய வாய்ப்புகளும் புதிய வெற்றிகளும் நம்ம தேடி வரும். எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தால் கூட அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது இல்லாமல் தான் போயிடுது. ஒரு காலத்தில் உலகையே ஆண்ட நோக்கியா அப்படின்ற ஃபோன் தொழில்நுட்ப அப்டேஷனான ஸ்மார்ட் ஃபோனை அது அடாப்ட் பண்ணிக்காததுனால இன்றைக்கி மார்க்கெட்லேயே இல்லை. அதே மாதிரி கொடாக் கேமராவும் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தவறியதால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுவும் இல்லை. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப நம்மளை நாம் அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இந்த உலகம் நம்மளை தாண்டி போயிடும், நம்ம பின்னாடி தள்ளப்பட்டுருவோம். மாற்றம் அப்படின்றது ஒரு வளர்ச்சிக்கான அடையாளம். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்துட்ருக்கோம், திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. ஐயோ, எனக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லை, புது இடமா இருக்கும், என்னால் எல்லாம் அங்கே போய் நான் வாழ முடியாது, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம போகாமல் அந்த இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சிக்கு நம்மளே தடையாக இருக்கிறதா அர்த்தம். இது என்னோட வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்மளோட வளர்ச்சியும் அது கூடவே சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஒரு விதையை மண்ணில் போட்டால் அந்த விதை அந்த மாற்றத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா அது எப்படி மரமாறுது? மண்ணுக்குள்ளே போட்ட உடனே அது தன்னையே சிதைத்து அந்த வளர்ச்சிக்கான அந்த இடத்த அது கொடுக்கும்போது தான் அது ஒரு விருட்சமாக மாறுது. எப்பவுமே மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. ஒரு மாற்றம் அப்படின்னாலே அது நமக்கு வளர்ச்சியை நிச்சயம் கொண்டு வரும். அந்த நம்பிக்கை அதன் மேலே நம்ம வைக்கணும். மாற்றங்கள் சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் பெரும்பான்மையாக நமக்கு அது வளர்ச்சியை தரதாக தான் இருக்கும். புதிய பாடங்களையும் புதிய அனுபவங்களையும் நமக்கு அது கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு படகுல போயிட்டுருக்கோம் அப்படின்னா காற்று வீசுகிற திசையை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்ம சேர வேண்டிய லெக்கை நோக்கி அந்த படகோட பாயை திருப்பி வச்சோம் அப்படின்னா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு, கரைக்கு பத்திரமா சேர்ந்துடலாம். அதுபோல் சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளோட அணுகுமுறையை மாற்றி நம்மளோட இலக்கை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ மாற்றத்தை நேசிப்போம், சிகரங்களை தொடுவோம். ஓகேவா?